என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 5ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிசுத்த குலைச்சல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா 2ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள் முடிய. கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். மல்கியா 2ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம். திருமணத்தை குறித்து திட்டவட்டமான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது பிரச்சனை இல்லாத சுமூகமான இல்வாழ்வின் அடிப்படையாகும். அந்த ஒருவனும் ஒருத்தியும் ஒரே தேவனை, யெகோவா தேவனை வணங்குகிறவர்களாயிருந்தால் அந்த இல்வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக வாய்ப்பாயிருக்கும். அந்நிய நுகத்தோடு பிணைப்படலாகாது என்று பவுல் சுட்டுவார். பிற தெய்வங்களை, விக்கிரகங்களை வணங்குபவர்களோடு உறவு கொள்ளும்போது அவர்களுடைய பிள்ளைகள் எந்த தெய்வத்தை எப்படி வணங்குவார்கள்? இப்படி அந்நிய நுகத்தோடு இணைபவர்களின் குடும்பங்களில் ஆன்மீகத்தில் கலப்படம் ஏற்பட வாய்ப்புண்டு. பிள்ளைகள் குழம்பி போவார்கள். அவர்களுக்கு சரியான போதனை கிடைக்க வாய்ப்பில்லாது போகுமாதலால் ஒழுக்கச் சீர்குலைவு ஏற்படும். வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் நிரந்தரமாகி போகும். மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆண்கள் பிற இனத்து பெண்களை திருமணம் செய்து கொள்ள தொடங்கினர். அப்போது என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கட்டளையை மீற வாய்ப்புண்டாயிற்று. இரண்டாவதாக, ஏற்கனவே திருமணமானவர்கள் கூட இப்படி இரண்டாம் திருமணம் செய்யும்போது தன் உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் செய்தவர்களானார்கள். பிரச்சனைகள் வீடுகளில் பூதாகரமாய் பெருகி போயின. மூன்றாவதாக, முதல் மனைவியை தள்ளிவிட முனைந்தனர். இது எல்லாவற்றையும் விட மிக மோசமானது. சுயநலத்தால் மனிதனுக்கு இச்சை அடக்கம் இல்லாததால் அந்நாட்களில் இத்தகைய பாவங்கள் பெருகின. இன்றும் கூட ஆங்கொன்றும் ஈங்கொன்றுமாக அந்நிய நுகத்தில் பிணைந்து விடும் இளைஞர்களை பார்க்கிறோம். இவர்களில் சிலர் முற்றிலுமாய் தேவனை விட்டு பிரிந்து விக்கிரக வணக்கத்திற்கு மாறி போயிருக்கிறார்கள். இன்னும் சிலர் வீடுகளில் 2 தெய்வங்களும் உண்டு. எண்ணி துணிக கருமம். திருமணத்திற்கு முன் 100 முறை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் ஆலோசனை கேளுங்கள். அவருக்கு துரோகம் செய்துவிட்டு அந்நிய பெண்களை மனம் செய்து கொள்வது பாவம். தள்ளிவிடுதல் என்பது ஆண்டவருக்கு விரோதமான இன்னொரு பெரும் பாவம். இத்தகைய இருதய கடினங்கள் நமக்கு வேண்டாம். கணவன் மனைவிக்குள் ஒருமனப்பாடு தேவை. அது முதலாவது தெய்வ வழிபாட்டில் தேவை. கணவன் மனைவிக்குள் ஒருமனப்பாடு தேவை. அது முதலாவது தெய்வ வழிபாட்டில் தேவை. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனே. கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு
சாட்சியாய் ஜீவிப்பேனே. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? ஜெபம். அப்பா பிதாவே, எங்கள் இல்லற வாழ்வில் நீர் ஒருவரே தலைவராக இருந்து நிரந்தரமாய் தம்பதியர் பிரியாதிருக்கும் வரம் தாரும். ஆமேன்.